இந்த சூப்பை மட்டும் ட்ரை பண்ணுங்க, எடை தன்னால குறையும். உடல் எடையை குறைக்க மற்றும் டயட்டை மேற்கொள்ள நினைக்கும் போது முதலில் அனைவரது மனதிலும் எழும் எண்ணம் ஹெவி மீல் சாப்பிடுவதற்கு பதிலாக சூப் குடிக்க வேண்டும் என்பதுதான். மேலும் உடல் எடையை குறைப்பது குறித்து நிபுணர்களிடம் கேட்டாலும் அவர்களும் சூப்களை அதிகம் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் சூப் குடிப்பதன் மூலம் அனைத்து விதமான சத்துக்களையும் பெறலாம். இருப்பினும் அனைத்து விதமான சூப்புகளும் ஆரோக்கியமானதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஹோட்டல்களில் விற்கப்படும் சூப்புகள் வேண்டுமானால் ஆரோக்கியமற்றதாக இருக்கலாமே தவிர வீட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து சூப்புகளும் நிச்சயம் ஆரோக்கியமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் வெஜிடபிள் சூப்புகள் நார்ச்சத்து மற்றும் ஆற்றல் அதிகம் இருப்பதோடு ஒரு நாளைக்கு தேவையான அனைத்து சத்துகளையும் பெற முடியும் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். சிக்கன் சூப் மட்டுமின்றி வெஜிடபிள் சூப்புகள் உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவராயின் மற்றும் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது என்று குழப்பத்தில் இருப்பவராயின் இங்கு சொல்லப்படும் வெஜிடேரியன் சூப்புகளை தயாரித்து குடியுங்கள். இந்த சூப்புகள் நிச்சயம் உங்களின் உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவும். மதிய வேளையில் சாப்பிடுவதற்கு வெஜிடபிள் கிளியர் சூப் சிறந்ததாக இருக்கும். இதற்கு பல காரணங்கள் உள்ளன. இதில் கலோரிகள் குறைவாகவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த காய்கறிகள் அதிகமாகவும் இருக்கும். முக்கியமாக வெஜிடபிள் கிளியர் சூப்பில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளான ப்ரக்கோலி, கேரட் போன்றவை இருக்கும். பெரும்பாலும் கிளியர் சூப்புகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளானது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துகள் கொண்டதாக இருக்கும். கேரட்டில் கலோரிகள் குறைவு மற்றும் ப்ரக்கோலியில் பைட்டோ கெமிக்கல்கள் உள்ளது. இவை இரண்டுமே உடல் எடையை குறைக்க உதவக்கூடியவை. குறிப்பாக உடல் எடையை குறைக்க நினைத்தால் கார்ன் ஸ்டார்ச் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது ஊட்டச்சத்துக்களின் மதிப்பை குறைக்கும். ப்ரக்கோலி 1 கப், பச்சை பட்டாணி 1 கப், குடைமிளகாய் 1 கப், பூண்டு 6 பற்கள், வெங்காயம் 1 நறுக்கியது, மிளகுத்தூள் சிறிது, உப்பு சுவைக்கு ஏற்ப, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். முதலில் அனைத்து காய்கறிகளையும் வெட்டி கொள்ள வேண்டும். பின்பு ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் மற்றும் பூண்டுகளை பொடியாக நறுக்கி போட்டு பொன்னிறமாக வதக்க வேண்டும். பின்பு அதில் அனைத்து காய்கறிகளையும் போட்டு 5 நிமிடம் வதக்க வேண்டும். பிறகு அதில் நீர் ஊற்றி நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வைத்து 10 நிமிடம் மிதமான தீயில் கொதிக்க விட்டு இறக்க வேண்டும். இறுதியில் அதில் மிளகுத்தூள் மற்றும் உப்பு சேர்த்து கலந்தால் வெஜிடபிள் கிளியர் சூப் தயார். காளான் மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவுப் பொருள். இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மற்றும் கொழுப்பை கரைப்பதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவும். காளானில் புரோட்டீன் அதிகம் உள்ளதால் இது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிப்பதன் மூலம் எடையை குறைக்க உதவி புரியும். நறுக்கிய காளான் 1 கப், சோளமாவு 1 டீஸ்பூன், வெங்காயம் நறுக்கியது 1, உப்பு சுவைக்கு ஏற்ப, பால் 1 கப், மிளகுத்தூள் சுவைக்கு ஏற்ப, நீர் 2 கப். ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் நறுக்கிய காளான் மற்றும் பால் சேர்த்து காளானை நன்கு வேக வைக்க வேண்டும். பின்பு அதை இறக்கி குளிர வைத்து மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு அதே வாணலியை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் சிறிது ஊற்றி வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கி கொள்ள வேண்டும். பிறகு அதில் அரைத்த காளானை சேர்த்து 3 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். பின்பு அதில் சோள மாவை நீர் சேர்த்து கலந்து வாணலியில் ஊற்றி 4 நிமிடம் கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். இறுதியில் அதில் மிளகுத்தூள் மற்றும் உப்பு சேர்த்து கலந்தால் காளான் சூப் தயார். காலிஃப்ளவர் ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகளில் ஒன்று மற்றும் இது எளிதில் கிடைக்கக்கூடிய ஓர் காய்கறியாகும். 100 கிராம் காலிஃப்ளவர் 25 கலோரிகள் தான் உள்ளது. ஆகவே நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவராயின் இந்த சூப்பை குடியுங்க. காலிஃப்ளவர் 10 to 12 துண்டுகள், வெங்காயம் 1 நறுக்கியது, சிறிய உருளைக்கிழங்கு, ஆலிவ் ஆயில் சிறிது, பூண்டு பற்கள் 5, மில்க் கிரீம் சிறிது, விருப்பமான காய்கறிகள் சிறிது நறுக்கியது, உப்பு சுவைக்கு ஏற்ப. ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்த்து நன்கு பொன்னிறமாக வதக்க வேண்டும். பின்பு அதில் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் மற்றும் இதர காய்கறிகளை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். பின்பு அதில் மில்க் கிரீம் சேர்த்து நன்கு சிறிது நேரம் கிளறிவிட வேண்டும். இறுதியில் உப்பு சேர்த்து கலந்தால் காலிஃப்ளவர் சூப்
தயார்.